வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடி கட்டிங்லேருந்து எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ரோஸ் செடியை மல்டிப்ளை பண்ணலாம். இந்த சம்மர்லேயும் நல்லா வளருங்க. நான் முக்கியமாக வளர்க்குறது பன்னீர் ரோஸ் தான் நான் வளர்க்குறேன். இன்னும் சில ரோஸ் செடிகள் வச்சுருக்கேன். ஆனால் மெயினாக நான் மல்டிப்ளை பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடி தாங்க. இதுக்கு தேவையான ஸ்டிக்ஸை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், க்ரீனிஷாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப காஞ்சு போயிருக்கக்கூடாது. செமி ஹார்ட் வுட் கட்டிங்காக இருக்கணுங்க. காஞ்சும் போயிடக்கூடாது, ரொம்ப எலசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த முறையில் நம்ம கட்டிங் எடுத்துக்கலாங்க. ஒரு 20 to 30 சென்டிமீட்டர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண்ணில் நான் ஊண்டி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் இப்போ தான் வரப்போகுது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா கற்றாழை பயன்படுத்துகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ஸில் மேல் பகுதியானது காஞ்சு போயிடக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு ஸ்டிக்லேயும் மேலே ஊண்டி வச்சுருங்க. இது மேலே ஊண்டி வச்சா கண்டிப்பாக ஊண்டி வைக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊண்டி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்போது தண்ணி ஊற்றுவோம், மேலே வந்து அந்த குச்சி மேலே வந்து தேங்கி இருந்தாலும் அந்த செடியை வந்து ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ண அது வாய்ப்பு தரும். ஸோ அந்த ஃபங்கஸும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதே நேரத்தில் செடிக்கு தேவையான மாய்ஸ்சர், ஈரப்பதமும் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுனால தான் இந்த ஆலோவேரா மெத்தட் பயன்படுத்துகிறேன். பொதுவாகவே கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரை ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடியது, குறிப்பிட்ட நாட்களுக்கு வச்சுருக்குங்க ஆலோவேரா. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா செடியானது காஞ்சி போகவே செய்யாதுங்க. இப்போ நான் இன்னொரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா நான் ஊண்டி வைக்கிறேன். இதுக்கு சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக செம்மண் இருந்தால் நல்லதுங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த விதமான சாயில் மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 40% கோகோபீட், 30% பார்த்திங்கன்னா வேர்மி கம்போஸ்ட், இன்னொரு 30% ரெட் சாயில். அதுதான் ஜென்ரல் ரோஸ் பிளான்ட்டுக்கு உண்டான சாயில் மிக்ஸ். ஸோ நான் இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் எல்லா குச்சிகளுக்கும் நான் இந்த ஆலோவேராவை நான் ஊண்டி வைக்கிறேன் மேலே. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பகுதியில் வந்து இந்த ஆலோவேராவில் நீங்கள் டிப் பண்ணி வைக்கலாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது பொதுவாக எப்படி வளர்க்குறது இந்த ரோஸ் கட்டிங்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹனியும் தேனும் பட்டை பொடியும் பயன்படுத்தியிருப்பேன் ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேராவையும் பயன்படுத்தலாங்க, ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக பயன்படுத்த முடியும். இந்த ரோஸ் ஸ்டிக்ஸில் அடிப்பகுதியை இந்த ஆலோவேராக்குள்ளே நல்லா டிப் பண்ணி ஊண்டி வைங்க. பட் ஆனால் நான் அதை ஊண்டி வைக்கல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதை ஊண்டி வைங்க. அப்படி ஊண்டி வச்சிங்கன்னா தேவையில்லாத ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகாது உங்கள் ரோஸ் ஸ்டிக்ஸுக்கு. ஸோ இவ்வளோதாங்க ப்ரொசீஜர். நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்க்கு இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மற்ற ரோஸுக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் ஆனது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க இந்த மெத்தடில். ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சதைப்பற்றோடு அந்த கற்றாழை இருக்குது அப்படின்றத. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 days கிட்ட ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்னதாக பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு கிளைகளானது. மேலே பாருங்கள் அந்த கற்றாழையானது ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ஊண்டி வச்ச ஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாழையை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பாருங்கள் எல்லா ஸ்டிக்ஸ்லையுமே நமக்கு வந்துருச்சு. இந்த பேக் வந்து கிட்டத்தட்ட 20 days ஆகுதுங்க. 4 ஸ்டிக்ஸ் ஊண்டி வச்சோம் இல்லையா, 20 daysக்கு அப்புறம் இதோட வளர்ச்சியை பாருங்கள். எல்லா ஸ்டிக்ஸுமே நமக்கு கிளைகள் விட்டுருக்கு.
மேலே ஊண்டிய அந்த கற்றாழை ஸ்டிக்ஸ் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி காஞ்ச அப்புறம் நீங்கள் வேறு ஆலோவேராவை நீங்கள் திரும்பவும் கூட ஊண்டி வைக்கலாங்க. ஓரளவுக்கு செடி வளர்கிற வரைக்கும், நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த ஆலோவேராவை ட்ரை பண்ணுங்கள். சைட்ஸில் நல்லா கிளைகள், பெரிய பெரிய கிளைகள் வந்தப்புறம் நம்ம இந்த ஆலோவேரா ஊண்ட தேவையில்லை. காஞ்சி போன மேல் பகுதியை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போது ஆஃப்டர் 25 to 30 days பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 1 month ஆகுது. இங்கே பாருங்கள், எல்லா செடியும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போ 30 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊன்றதுக்கான டைமுங்க. இப்போ நான் உங்களுக்கு வேர் எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். அப்போ தான் இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். வேரை பாருங்கள், எவ்வளோ வேர் பாருங்கள். ஸோ இப்போது இந்த 2 செடிக்கும் நம்ம இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டியே போதுமானதுங்க. இதுக்கு க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் பாட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ரோஸ் பிளான்ட் வச்சாலுமே ரெட் சாயில் பயன்படுத்துங்க. அது வந்து செடிக்கு நல்லது, வேர் விடுறதுக்கு நல்லா பயன்படும். உங்கள்கிட்ட ரெட் சாயில் இல்லைன்னா நார்மல் கார்டன் சாயிலே பயன்படுத்துங்க. ஆனால் களிமண் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் பாட்டுக்கு அடியில் ஹோல்ஸ், கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். உங்கள்கிட்ட எப்சம் சால்ட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செடி ஊண்டும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எப்சம் சால்ட் போட்டு கூட ஊண்டலாம். டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்லேருந்து கொஞ்சம் நம்ம தவிர்க்க முடியும் செடியை. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஓரளவுக்கு வேர் விட்டுருச்சு இல்லையா? ஸோ இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க, செடி நல்லா வளரும். எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் அதோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஆழமாக ஊண்டணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. இது ஊண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 days நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், மேல் பகுதியில் கவ் மென்யூர் எரு வந்து சேர்க்குறேன். இந்த வெயில் காலம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஸ்லோ ஃபர்டிலைசராகவும் பயன்படும். அதே நேரத்தில் ஈரத்தையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சி வச்சுக்கும், ரீட்டைன் பண்ணும், மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணும். உங்கள்கிட்ட வேர்மி கம்போஸ்ட் இருந்தாலும் அதை நீங்கள் சேர்க்கலாம், இல்லையா நார்மல் காம்போஸ்ட்டையும் மேல் பகுதியில் சேர்க்கலாங்க. ஸோ செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 20 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ தூள் உரம் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் ரோஸ் செடிக்கு பொதுவாகவே பல பேர் வந்து டீ தூள் பயன்படுத்துவாங்க. எல்லாருமே அதை பயன்படுத்தலாம், ரோஸ் செடி நல்லா வளருங்க. ஸோ அதை வாஷ் பண்ணிடுங்க, ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ண டீ தூளை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதை நீங்கள் நேரடியாக உரமாக கொடுங்க. இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அசிட்டிக்கான சாயில் இருக்கிறது தாங்க நல்லது. ஸோ அந்த விதத்தில் நம்ம டீ தூளை ரெகுலராக பயன்படுத்துங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போட்டிங்கன்னா போதும். ஒரு கையளவு கூட கிடையாது, ஒரு பாதி அளவு போட்டிங்க, கையில் ஒரு பாதி அளவு போட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய டேனிக் ஆசிடாக இருக்கட்டும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா சாயிலுக்கு கொஞ்சம் அசிடிட்டி கொடுக்கும், செடியானது நல்ல வளர்ச்சி தருங்க. ஸோ நம்ம எல்லா செடிகளுக்குமே அசிடிட்டியை பொறுத்து நம்ம உரம் கொடுக்கும் பொழுது அதோட வளர்ச்சியானது நல்லா வளரும். இந்த மஞ்சள் இலைகள்லாம் வராமல் தவிர்க்க முடியும். ஸோ இந்த முறையில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடிகளை கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் ஆனது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்க. நீங்கள் புதுசாக வந்து ரோஸ் செடி வைக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பன்னீர் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள். அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. அந்த செடியானது எல்லா டைம்லையும் நல்லா வளருது. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே போல் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் எப்சம் சால்ட்டு பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து ரோஸ் செடியோ பூச்செடிகளோ வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்சம் சால்ட்டு ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஃபாலியர் ஸ்ப்ரேயே போதுமானது, இலைகள் மேலே தெளித்தாலே போதுமானது. செடிகள் நல்ல பச்சை பசேர்னு வளரும், பூக்கள் மொட்டுக்களும் நிறைய வைக்குங்க.
நான் ஏற்கனவே ரோஸ் செடிக்கு உண்டான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி ரீசெண்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.